மான் தூக்கி சிவந்த மடு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம், சுசபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். எல்லாம் அல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய திருவருளையும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானினுடைய திருவருளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கி மிக சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருநாளை நம்முடைய சென்னையில், தர்மமிகு சென்னையில் மிக தர்மத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற அருட்ஜோதி அண்ணா ஆலயத்திற்கும் என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற எங்கள் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கிற சன்மார்க்க அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நான் எப்போதும் சொல்வது போலத்தான், சன்மார்க்கிகளுக்கு எது தீபாவளி, சன்மார்க்கிகளுக்கு எது பொங்கல், சன்மார்க்கிகளுக்கு எது கிறிஸ்துமஸ் என்றால் இன்றைய தைப்பூசம் தான் நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாள். ஏன்னா நமக்கு ரெண்டு விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று, ஞான சபைய வள்ளலார் கட்டுறாரு, கட்டி முடிச்சுட்டு அந்த ஞான சபையிலே முதலாக ஜோதி காட்டணும். அப்படி ஜோதி காட்டுவதற்கு என்று ஒரு நாளை வள்ளல் பெருமான் தெரிவு செய்கிறார். அந்த நாள் வேறு எந்த நாளும் இல்லை, அது இந்த தைப்பூச திருநாள் தான். அதே போல சித்தி வளாகத்திலே வள்ளல் பெருமான் ஜோதியோடு ஜோதியாக கலக்க ஒரு நாளை தேர்வு செய்கிறார். அதுவும் வேறு எந்த நாளும் இல்லை, அது இந்த தைப்பூச திருநாள் தான். அப்ப இந்த திருநாளுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வள்ளல் பெருமானே நமக்கு அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கிறார். நமக்கெல்லாம் இந்த ஒரு நாள் தான் கொண்டாட்டம். ஆனா இந்த ஒரு வருடம் முழுக்க வள்ளல் பெருமானினுடைய கொள்கையை மிக சிரத்தையோடு செய்யக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கிற எத்தனையோ சன்மார்க்க சங்கங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்று நம்முடைய அருட்ஜோதி அண்ணா ஆலயம் என்று சொன்னால் அது மிக பெருமையுடையது என்று நான் நினைக்கிறேன். இல்லையா? நம்மளாம் வீட்டுல நம்ம ஒரு 5 பேருக்கு சமைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். இவங்க ஒவ்வொரு நாளும் எந்த வயிறுக்கு பசிக்கும், எந்த பசித்த வயிறுக்கு அந்த உணவு போய் சேரும் என்கிற எந்த விதமான தகவலும் தெரியாமல் யாருக்கெல்லாம் பசிக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் போய் சேரும்படி ஒரு உணவு இங்கிருந்து போகிறது என்று சொன்னால், வள்ளல் பெருமான் தர்மமிகு சென்னை என்று சொன்னதற்கு காரணம் இன்னும் இந்த மண்ணிலே தர்மங்கள் நடந்து கொண்டிருப்பதால் தான் வள்ளல் பெருமான் இதை தர்மமிகு சென்னை என்று மிக பெருமையோடு சொன்னார். அந்த தர்மம் தொடர்ந்து நடக்கணும். எங்கே பசிதவிருக்கப்படுகிறதோ அது எல்லாம் தர்மசாலை தான். தர்மசாலையில் பசிதவிருக்கும் என்ற அர்த்தம் இல்லை. எங்கெல்லாம் பசிதவிருக்கப்படுகிறதோ அதுவெல்லாம் தர்மசாலை என்று சொன்னால், நம்முடைய அருட்ஜோதி அண்ணா ஆலயம் சென்னையில் ஒரு தர்மசாலை என்று சொன்னால் சாலம் பொருந்தும். வள்ளல் பெருமானே இருந்து அதை நடத்துகிறார். இப்ப சாதாரணமா வள்ளலார் சொல்லுவார், மேலையிலே இன்மையிலே ஒருமையிலே கிடைக்கிற
காலையிலேயே கிடைத்து விடும் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தவம் செய்யறது, தியானம் செய்யறது, யோகம் செய்யறது, ஞானம் செய்யறதெல்லாம் விட உங்களுக்கு பெரிய பலன் எல்லாம் நீங்க பசித்தவருக்கு சாப்பாடு போட்டாலே கிடைச்சிருங்கிற. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? பசித்தவருக்கு சாப்பாடு போட்டாலே நீங்கள் எதிர்பார்க்கிற ஞானம், யோகம், தியானம், தவம் இது எல்லாமே அதிலே கிடைச்சிரும். அவ்வளவு பெரிய சக்தி அந்த பசி தவிர்ப்பதற்கு இருக்கிறது என்றால் அதை இத்தனை ஆண்டு காலம் இடைவிடாது செய்து கொண்டிருக்கிற அருட்ஜோதி அண்ணா ஆலயம் இன்னும் அது முழு வீச்சோடு வள்ளல் பெருமானினுடைய பெருங்கருணை போல் அது விளங்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேர் சார்பாக இந்த நேரத்திலே நான் பிரார்த்திக்கிறேன், இறைவனிடம் விண்ணப்பிக்கிறேன். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை நம்முடைய அம்மையார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் நமக்கு தலைப்பு கொடுக்கிற போது ஒரு காரணத்தோடு தலைப்பு கொடுக்கப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். இந்த வருடம் அப்படி நமக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைப்பூச நட்சத்திரத்தில் சித்தி அடைந்த வள்ளலார் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தைப்பூச நட்சத்திரத்துலதான் வள்ளல் பெருமான் சித்தி அடைந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இத ஒரு முக்கிய தலைப்பாக அம்மா கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு வருடத்துல எத்தனையோ நாள் இருந்தாலும் ஒரு சில நாளுக்கு இருக்கிற மகத்துவம் ரொம்ப பெருசு. ஏன் மகா சிவராத்திரிக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்றோம் அப்படின்னா, மத்த நாளை விட அந்த சிவராத்திரிக்கு ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கு. ஏன் நம்ம கேட்கலாம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம உலகம் இந்த உருண்டை இருக்கே, இந்த உலக உருண்டையிலுடைய எல்லா நாளும் ஒரே மாதிரியான நாள் கிடையாது. நான் அறிவியல் படியே சொல்றேன், இந்த உலக உருண்டையினுடைய எல்லா நாளும் ஒரே மாதிரியான நாள் கிடையாது. ஏன் பாருங்க, இந்த பூமியிலே கடல் அலை வருது, எல்லா நாளும் இந்த கடல் அலை ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அமாவாசையும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கடல் அலை எப்படிங்க இருக்கு? சாதாரணமா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. இருக்குதா இல்லையா? ஒரு பௌர்ணமிக்கோ ஒரு அமாவாசைக்கோ இந்த பூமியில் கடலினுடைய அலையின் சீற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இன்னும் நம்ம கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, யாருக்காவது பித்து பிடிச்சிருச்சுன்னா இந்த அமாவாசை கிட்ட நெருங்குதுன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த மனநோய் இன்னும் அதிகமாகும். மனநோய் இன்னும் அதிகமாகும். ஜாதகத்துல சந்திரன் மனக்காரகன்னு பேர். ஜாதகத்துல சந்திரனுக்கு மனக்காரகன்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மனதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் சந்திரனுக்கு இருக்கிறதுன்னு ஜாதகம் சொல்லுது, ஜோதிடம் சொல்லுது. அதனால்தான் இந்த பைத்தியம் முடிச்சவங்களுக்கு இந்த பௌர்ணமியோ அமாவாசையோ வந்ததுன்னா இன்னும் அவர்களுடைய அந்த பித்தம் ரொம்ப அதிகமா போறது அப்படின்னா அது காரணம் சந்திரன் மனதோடு தொடர்புடையவன், மனக்காரகன் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. நம்ம கண்கூட பாக்குறோம் இல்ல, பாக்குறோமா இல்லையா? கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு பௌர்ணமியோ ஒரு அமாவாசையோ வருகிற போது இந்த பூமியினுடைய கடலின் தன்மை, மனிதர்களுடைய மனதின் தன்மை இதுவெல்லாம் மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் சந்திராஷ்டமம்னு ஒரு நாள் வரும். என்னைக்காவது நீங்க வீட்டுல வாங்கி கேட்டீங்கன்னா நீங்க சந்திராஷ்டமம் நமக்கு வாய் சரியில்லை, எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, உங்கள் ராசிக்கு சந்திரன் அஷ்டமா இருக்கிறாங்க. அப்ப நீங்க பேசும்போது சரியா பேச மாட்டீங்க, தப்பாதான் பேசுவீங்க. நம்ம வீட்டம்மா சொல்ல, எங்க வீட்டுக்கார் எப்ப பார்த்தாலும் தப்பாதான் பேசுவாரு. பிறந்ததுல இருந்தே அவருக்கு சந்திராஷ்டமம் தான். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, பெரியவர்களே, இந்த உலகம் அதனுடைய இயக்கம், இந்த உலகத்துல இருக்கிற உயிர்களுடைய இயக்கம் உலகத்தம் என்பதை முதல்ல நாம மனசுல வச்சுக்கணும். அப்படி இந்த பூமியை சந்திக்கிற எத்தனையோ நாள்களில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். என்ன சிறப்பு? சூரியன் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்தை நோக்கி பயணப்படுகிற மாதம் தொடங்குவது தை மாதம். சூரியனுடைய பயணம் என்ன ஆகுது பாருங்க, தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்துக்கு பயணப்படுது. அப்படின்னா என்னன்னா,
தெற்கிலே இருந்து வடக்கு நோக்கி இப்பொழுது சூரியன் பயணம் வருகிறது. எங்க போகுதுங்க? வடக்கு நோக்கி பயணம் இருக்கிறது. எங்க போகுது? வடக்கு நோக்கி பயணம் இருக்கிறது. வள்ளலார் பார்வதிக்கு என்ன பேர் வச்சாரு? வடலூர் பேர் வச்சாரு. வட ஊர், அதுதான் வடலூர். நல்லா கவனிக்கணும் ஒன்னொன்னுத்தையும். சூரியன் தட்சிணாயனத்தில் தெற்கிலே இருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்கிறது. வள்ளல் பெருமான் எங்கே ஞான சபையை எழுப்புகிறார்? வட ஊரிலே ஞான சபையை எழுப்புகிறார். முதல் விஷயம், அந்த சூரியன் ஒரே மாதிரி ஒளியில் தான் இருக்க போகுது. அது நம்ம வீட்டு லைட் மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரிலாம் எரியாது. ஆனா பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியனுடைய பிரகாசம் எப்ப அதிகமாகும்னா, நம்முடைய வானியல் அறிஞர்கள் சொல்றது, தட்சிணாயனத்திலே சூரியனின் வெளிச்சம் குறைவாகவும் உத்தராயணத்தில் சூரியனுடைய பிரகாசம் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சூரியனுடைய பிரகாசம் எங்க அதிகமாகுதுன்னா தை மாதம் ஸ்டார்ட் ஆகும். எப்ப அதிகமாகுது? அதனாலதான் நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்லியே வழிபடுறோம்னா, அப்பதான் சூரியன் உண்மையான பிரகாசத்துக்கு தொடங்குறாரு. அதனால பொங்கல் பண்டிகை தை மாதத்துக்கு வச்சு கொண்டாடுறோம். அது உழவுக்கு வந்தனை செய்வது மட்டும் இல்ல, சூரியனை வழிபடுறோம். எல்லா நாளும் தான் சூரியன் வர்றாரு. ஏன் தை மாசம் சூரியனை கொண்டாடுறோம்னா, அப்பதான் சூரியன் பிரகாசத்துக்கு வர்றாரு. வள்ளலார் யாரு? அருட்பிரகாசன். வள்ளலார் யாருங்க? அருட்பிரகாசன். சூரியன் பிரகாசத்திற்கு வரக்கூடிய மாதம் தை மாதம். இது ஒண்ணு ஞாபகம். தை மாதம், அந்த மாதத்துலதான் சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணத்தை தொடங்குகிறார், உத்தராயணத்திற்கு தொடங்குகிறார். இன்னொரு செய்தி சொல்றேன். தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள் அப்படின்னு கணக்கு. தேவர்களுக்கு நம்ம ஒரு வருடம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். அப்ப அவங்களுக்கு எது காலை முகூர்த்த நேரம்னா தை மாதம் அவர்களுக்கு முகூர்த்த நேரம். நமக்கே என்ன சொல்றோம், நம்ம காலையில 4 to 6 எழுந்துட்டோம்னா முகூர்த்த நேரம் ரொம்ப முக்கியமானது. வள்ளல் பெருமான் நித்திய கர்ம விதியிலே முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்ளணும்னு சொல்றாரு. அப்ப தேவர்களுக்கு ஒரு முகூர்த்த நேரம் எதுனா இந்த தை மாதம் அவங்களுக்கு 4 to 6. ஒன்னொன்னா சொல்றேன், தை மாதத்தினுடைய சிறப்புல இருந்து சொல்றேன். தை மாதம் சூரியனுடைய பயணம் மிக அற்புத பிரகாசத்தோடு வரக்கூடிய ஒரு மாதம். சரி, ஒண்ணு. இரண்டாவது, இந்த நாள்ல சிறப்பு, இது பௌர்ணமி. பௌர்ணமினா என்னங்க? எந்த குறையும் இல்லாமல் சந்திரன் முழுமையாக இருப்பது பௌர்ணமி. மத்த நாள்ல அவர் குறையோட இருப்பார். இன்னைக்குதான் பௌர்ணமி, குறை இல்லாம இருப்பார். முழு சந்திரனாக இருக்கிற நாள் இந்த நாள். மூணாவது மிக முக்கிய சிறப்பு, பூச நட்சத்திரம் இன்றைக்கு வருகிறது. நான் எப்போதும் சொல்வது, வள்ளல் பெருமான்னு சொன்னாலே ஒருமை. வள்ளல் பெருமான்னு சொன்னாலே ஒருமை. அவர் எல்லா இடத்துல தானே பாரு. இப்ப கூட ஒரு பாட்டு சொன்னேன், வேலையிலே இன்மையிலே ஒருமையிலே என்றுதான். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். ஒருமை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, 12 மாதங்கள்ல ஒருமையோட இருக்கிற மாதம் தை மாதம். அப்படின்னா என்னப்பா, நீ தமிழ்ல பாருங்க, எல்லா மாசத்துக்கும் ஒரு எழுத்து இருக்காது, 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து. ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி. 12 மாசத்துல ஒருமையில இருக்கிற ஒரே மாதம் தை மாதம். தை ஒரே ஒரு எழுத்து. அதே போல நட்சத்திரங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரு பேர் வைக்கிறோம்ல. ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம், பூரட்டாதி, பூரம். இந்த எல்லா நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரம் கிடையாது, தெரியுங்களா? பல நட்சத்திரங்களை சேர்த்து ஒரு வடிவம் தரும். பல நட்சத்திரங்களை சேர்த்து அதுக்கு ஒரு வடிவம் இல்ல, ஒரு நட்சத்திர தொகுப்பு. நட்சத்திரங்கள்லயே தொகுதியாக இல்லாமல் ஒருமையிலே இருக்கிற ஒரே நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அது அந்த நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெருமை. சந்திரன் ஒருமையில் இருக்கிறார். அது என்ன சார் ஒருமையில் இருக்கிறார்னா, சந்திரனுக்கு கலைகள் இருக்கு. கொஞ்சம் களங்கம், கொஞ்சம் வெளிச்சம். இதுதான் சந்திரனுடைய இயல்பு. ஒரு நாள் முதல் நாள் பிரதமையில கொஞ்சோண்டு வெளிச்சம், நிறைய இருள் இருக்கு. அப்புறம் திரிதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி இப்படின்னு ஒன்னொன்னா ஒரு நாள் என்ன ஆகுன்னா, களங்கம் குறைய குறைய பிரகாசம் ஏற ஏற, திரும்ப பிரகாசம் குறைய குறைய களங்கம் ஏற ஏறன்னு இருக்கிறது போய் முழுசா ஒருமையோடு பிரகாசமாக இருக்கிறது தான் இந்த பௌர்ணமி என்கிற சந்திரன். இப்ப இன்னைக்கு என்ன சிறப்பு, மாதம் ஒருமையில் இருக்கிறது,
நட்சத்திரம் ஒருமையில் இருக்கிறது, சந்திரன் ஒருமையில் இருக்கிறது. இங்கேதான் வள்ளல் பெருமான் ஆண்டவனோடு ஒருமையில் கலக்கிறார். அதுதான் இந்த நாளிலே இருக்கிற பெரிய பெரிய முக்கியத்துவமான ஒரு நாள். இந்த தைப்பூசத்தினுடைய வரலாறை எங்கிருந்து எடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் பார்த்தேன். ஏன்னா அம்மா தைப்பூச நட்சத்திரத்தை ரொம்ப முக்கியமா பேசணும்னா இந்த தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. ரெண்டாவது அவர் சித்தி அடைஞ்சதை சொல்லணும். இந்த ரெண்டு தான் அம்மா கொடுத்தது முக்கிய நோக்கம்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு முதல் பாதி தைப்பூச நட்சத்திரத்துல சிறப்பு சொல்றேன். ரெண்டாவது பாதி வள்ளலார் சித்தி அடைந்ததனுடைய சிறப்பை சொல்றேன். இந்த பேச்சு முழுமையா இருக்குன்னு நான் நம்புறேன். தைப்பூச நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் வரிசையா சொல்றேன். கொஞ்சம் சமயமா இருந்தாலும் சமயத்தோட ஒரு வள்ளல் பெருமானினுடைய ஒரு டச் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஜோதியோட ஒரு தொடர்பு இருக்கிறத, சமயமாவே இருந்தாலும் ஜோதியோடு ஒரு தொடர்பு இருக்கிறத இப்ப நீங்க பார்க்கலாம். பாருங்க, மொதல் விஷயம், இந்த தைப்பூச திருநாளினுடைய மிகப்பெரிய சிறப்புகள்ல ஒண்ணு, சிவபெருமானுக்கு உகந்ததாக இந்த தைப்பூசத்தை இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம். இதுதான் பார்த்தோம். எங்க ரொம்ப முக்கியமான, எங்கெல்லாம் நதிகளின் பக்கத்திலே சிவனுக்கு கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு தீர்த்தவாரி நடக்கும். நீங்க திருச்சி போனீங்கன்னா காவேரி கரையில் இருக்கிற எல்லா கோயில்லையும் இன்னைக்கு தைப்பூசத்துக்கு தீர்த்தவாரி நடக்கும். அதுவும் முக்கியமா திருவிடை மருதூர் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு சிவன் தலம். அந்த திருவிடை மருதூர் தலத்துல இருக்க பெருமான் இன்னைக்கு காவிரியில இறங்கி நீராடுவாராம். அவர் காவிரியில இறங்கி நீராடும் போது அவர் மட்டும் நீராட மாட்டாராம், தேவர்கள் எல்லாம் அந்த காவேரி நதியில நீராடுவாங்களாம். காவேரியிலே தேவர்கள் எல்லாம் நீராடுவதாலேயே அந்த நதிக்கு என்ன பேரா, அன்னைக்கு பூசத்துறையினே பேரா. இன்னைக்கும் அங்க போனீங்கன்னா திருவிடை மருதூர்ல சிவபெருமானை இறக்குற அந்த தீர்த்தவாரி துறைக்கு என்ன பேருங்க? பூசத்துறை. அந்த துறைக்கு எதோட பேர் வந்துருச்சு? நட்சத்திரத்தோட பேர் வந்துருச்சு. பூசத்துறை அப்படின்னே பேர் அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை விட அற்புதம், அந்த துறையாடி அவரை கொண்டு போய் ஒரு 11 கால் மண்டபத்துல உட்கார வைப்பாங்க திருவிடை மருதூர். அந்த 11 கால் மண்டபத்துக்கு என்ன பேரு தெரியுமா? தைப்பூச மண்டபம்னே பேரு. நான் சொல்றதெல்லாம் பூசத்தினுடைய பெருமையை சொல்றேன். திருவிடை மருதூர் இப்பயும் போனீங்கன்னா 11 கால் மண்டபத்திலே இருக்கிற மண்டபத்துக்கு தைப்பூச மண்டபம்னு பேரு. அந்த மண்டபத்திலே இருக்கிற ஆடுகிற துறைக்கு பூசத்துறைன்னு பேரு. இந்த பெருமையே நமக்கு எங்கிருந்து நம்ம பெற முடிகிறது அப்படின்னா, பட்டினத்தார் பாடுறார். நம்முடைய சித்தர்கள்ல மிக பெருமை மிகுந்த சித்தர் நம்முடைய பட்டினத்தார் திருவிடை மருதூர் மும்மணி கோவை அப்படின்னு ஒரு இலக்கியம் பாடியிருக்கிறாரு. அதுல இந்த வார்த்தையை பயன்படுத்த ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். என்னன்னு பாடுறாரு பாருங்க. தேவதேவா, யாரு? சிவபெருமான. தேவதேவா திருவிடை மருதூர் மாசரு சிறப்பின் வானவர் ஆடும் பூசத்தீர்த்தம்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூச நட்சத்திரத்து அன்னைக்கு எல்லாரும் போய் அந்த காவிரியில நீராடி இருக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு சிறப்பு அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நம்முடைய அப்பர் பெருமான் அதை பாடுறாரு. தேவார மூவர்ல ஒருத்தர் அப்பர் பெருமான் பாடுறாரு. பூசம் நாம் புகும் புனலாடவே ஈசன் எம்பெருமான் இடைமருதுன்னு பாடுறாரு. அப்படின்னா பூச நட்சத்திரத்துல நீராடலாம்னு அப்பர் பெருமான் நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்ப பூச நட்சத்திரம் எவ்வளவு சிறப்பிற்குரியது அப்படிங்கிறத அப்பர் பெருமானினுடைய பாடல்களிலே இருந்து நாம் பார்க்க முடிகிறது. இந்த தைப்பூசத்தோட எப்பயுமே பௌர்ணமி சேர்ந்து வரும். பௌர்ணமியும் தைப்பூசமும் எப்பவுமே சேர்ந்து வரும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், நானே சில நேரங்கள்ல மேடைகள்ல பேசும்போது ஆண்டாளை பத்தி சொல்லுவேன். ஆண்டாள் தான் மார்கழி மாசத்துல இந்த நீராடுறதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சு சொல்லுவேன். அதான் எனக்கு திடீர்னு எங்கள் அரங்க ராமலிங்கம் ஐயா பேசிய ஒரு காணொளி பார்த்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டாள், நம்ம இன்னைக்கு எல்லாரும் திருப்பாவை எண்ணில இருந்துங்க ஆரம்பிக்கிறோம், மார்கழி 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அது சரியானு கேட்டா கிடையாது. ஆண்டாள் மார்கழி 1ல இருந்து நோம்ப ஆரம்பிக்கல. அவங்க ஆரம்பிச்சு 30 நாள் எப்ப தெரியுமா? மார்கழி பௌர்ணமியில் தொடங்கி தை பௌர்ணமியில் முடித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டாள் தன் நோன்பை தைப்பூசத்தில் முடித்தார் என்பதுதான் உண்மை. இப்ப நீங்க சொல்லலாம், அது என்னடா சாட்சி இருக்குது? எதுவும் பெரிய சாட்சி வேணாம். அந்த அம்மா பாடின பாட்டே பாருங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா பாடி வச்சது அம்மா. மதி நிறைந்ததுன்னா என்னங்க அர்த்தம்? பௌர்ணமின்னு அர்த்தம்.
மார்கழி 1ஆம் தேதி அந்த அம்மா ஆரம்பிக்கல. அப்ப அந்த அம்மா மார்கழியினுடைய ஒரு பௌர்ணமிக்கு ஆரம்பிச்சு, ஒரு பௌர்ணமிக்கு ஆரம்பிச்சா அடுத்த பௌர்ணமி என்னவா இருக்கும்? தை பௌர்ணமி தான். அப்ப அது என்ன தை பௌர்ணமி? பூசம் தான். அப்ப ஆண்டாளே தன்னுடைய நோன்பை என்றைக்கு நிறைவு செய்தால்னா தைப்பூசத்தன்றைக்கு நிறைவு செய்தாள் என்கிற செய்தியை நம் ஆண்டாளினுடைய பாடலிலே இருந்து பார்க்க முடிகிறது. அந்த ஒரு மாசம் அந்த அம்மா விரதம் இருக்கு. நெய்யும் நோம் பாலும் நோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதுவோம் மலர் சூடுவோம், நான் கண்ணுல மை வைக்க மாட்டேன், நான் தலைக்கு பூ வைக்க மாட்டேன், நான் நெய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா விரதம் இருந்து தைப்பூசத்தன்னைக்கு அந்த விரதத்தை அந்த அம்மா முடிச்சிருக்குது. யாரு? ஆண்டாள் முடிச்சிருக்கிறா. அப்பனா அந்த தைப்பூசம் எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு சாட்சியாக நான் அதை சொல்லுகிறேன். சரி, அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். வள்ளல் பெருமான் பல இடங்களில் அருட்பெருஞ்சோதியை சொல்லும் போது நடராஜர் என்கிற சொல்லை பயன்படுத்துவார். நடராஜர் என்கிற தத்துவமே என்ன தெரியுமா? ஒரு காலை தூக்கி ஆடுவது அப்படின்னா அந்த ஆடுவதுதான் ஜோதி என்று வள்ளல் பெருமான் சொல்வார். ஜோதி நடனம்னே சொல்வார். ஜோதியினுடைய அசைவு அதுதான் எம்பெருமான் ஆடுகிற திரு நடனம் அப்படின்னு சொல்லுவார். எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். விஷ்ணு பார்க்கடல்ல படுத்துட்டு இருந்தார். அவர் யாருக்கு தாங்கி இருக்கிறது? பாயா. விஷ்ணு பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கார். அவரை பாயா யாருக்கு தாங்கி இருக்கிறது? ஆதிசேஷன் தாங்கி இருக்கிறார். விஷ்ணு படுத்துட்டு இருக்காரு. யார் மேல? ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கார். ஒரு முறை விஷ்ணு கைலாயத்துல சிவபெருமான் நடராஜராக ஒரு காலை தூக்கி ஆடிய அந்த கைலை நடனத்தை பார்த்தார். பார்த்தது அவருக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு. திடீர்னு அன்னைக்கு கைலாயத்துல சூப்பரா ஆடினார்ல அப்படின்னு நினைச்சாராம். நினைச்ச உடனே அவருடைய பாரம் கூடிய ஆதிசேஷனால வீட்டை தாங்க முடியும். எப்பெல்லாம் நமக்கு சந்தோஷம் வருதோ நமக்கு அப்பெல்லாம் இடம் கூடும். எப்ப சந்தோஷம் வருது, யாரெல்லாம் ரொம்ப இடம் கூட்டிட்டே வரீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லப்பா கொலஸ்ட்ரால் இருக்குப்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சந்தோஷமா இருக்கு. பூரிப்புன்னு அர்த்தம். இடம் கூடிச்சுதான். பூரியால இடம் கூடுறத பத்தி நான் சொல்லல, பூரிப்பால இடம் கூடுறத பத்தி சொல்லிக்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆதிசேடன் விஷ்ணுவை கேட்கிறாரு, ஏப்பா எப்பவுமே நீ இவ்வளவுதானே இருப்ப, என்ன நீ கொஞ்சம் தூக்கலா இருக்கு, உன்னுடைய எடை வீட்டா இருக்கே என்ன கேட்கறப்ப விஷ்ணு சொன்னாராம், இல்ல கையில சிவபெருமான் ஆடிய நடனத்தை யோசிச்சு பார்த்தேன், என்னுடைய இடம் கூடிருச்சு. இப்ப இவருக்கு ஆசை வந்துருச்சு. இடம் கூடுற அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? நான் அதை பார்க்கணும். நினைக்கும் போதெல்லாம் பார்க்க முடியாது, நீ போய் தவம் பண்ண பார்க்க முடியும். அப்போ ஆதிசேடன் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். ஏதோ வரார், பதஞ்சலி முனிவராக அவதாரம் செய்து வருகிறார். நீங்க பார்க்கலாம், எங்க நடராஜர் பார்த்தாலும் கீழே பாதி பாம்பு பாதி உடம்போட ஒருத்தர் இருக்கிறத பார்க்கலாம். பதஞ்சலி முனிவரை பார்க்கலாம். அவரோட இன்னொருத்தர் இருப்பாரு, வியாக்கிரபாதர்னு ஒருத்தர் இருப்பாரு. கால் புலிக்கால் மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம எங்க நடராஜரே பார்க்க மாட்டோம். அப்புறம் கீழே இருக்கிறோம் நம்ம எங்க போய் பார்க்க. நீங்க எங்கெல்லாம் நடராஜர் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் கீழே பதஞ்சலின்னு ஒருத்தர் பாதி பாம்பு பாதி மனுஷ உருவத்துல இருப்பாரு. வியாக்கிரபாதர் பாதி புலிக்கால் பாதி. இதெல்லாம் எனக்கு எதுக்கு சார் நீ கேட்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் கதையோ புராணமோ அதெல்லாம் விடுங்க. ஆனா என்ன தெரிஞ்சுன்னு தெரியுமா? வியாக்கிரபாதர் ஏன் புலிக்கால வாங்கினாருன்னா, அவர் ஆசைப்பட்டாரு சிவபெருமான், எப்ப பார்த்தாலும் நான் ஒரு பூ வைக்கிறேன், பழைய பூ வைக்கிறேன், பழைய பூ தான் வைக்கிறேன். 1000 பேர் சொல்லுங்க, 1000 நாமங்கள் சொல்லுங்க, 1000 உருவம் சொல்லுங்க. ஆனா சிவபெருமானுக்கு எது உண்மையான உருவம்னா ஆதியும் அந்தம் எல்லாரும் பெரும் ஜோதி. அதுதான் அவருடைய உருவம். ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாள் எப்படி பாடுறாங்க? ஜோதி சுடரே ஜோதி மணியே தான் பாடுறாங்க. ஐயப்பன் என்னதான் நீங்க சாமிய சாஸ்தாவா கூப்பிட்டாலும் அவர் என்ன ஜோதியா காட்சி கொடுக்கிறாரு? மகர ஜோதியா தான் காட்சி கொடுக்கிறார். எப்ப காட்சி கொடுக்கிறாருன்னா கவனிக்க, மார்கழி பௌர்ணமி தொடங்கி தைப்பூசத்துக்கு உள்ளே இருக்கிற இந்த மாதத்தில் தான் மகர ஜோதி காண்பிக்கப்படுகிறது. அப்படின்னும் போது தைப்பூசத்தோடு மகர ஜோதிக்கு ஒரு தொடர்பு இருப்பதை நாம் மனதிலே நினைத்து பார்க்க வேண்டும். இன்னொன்னு சொல்றேன், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி உண்டு ஜாதகத்துல. அப்படி பூச நட்சத்திரத்துக்கு யாரு அதிபதி தெரியுமா? சனி பகவானா? உங்களுக்கு பிடிச்சவரை சொல்லக்கூடாது, நம்மளுக்கு பிடிச்சவரை சொல்லக்கூடாது. ஒண்ணு, சன்மார்கிகளுக்கு எந்த சனியும் பிடிக்காது. உண்மையா சொல்ல, உண்மைதான் சொல்ல. எப்படி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடினாரோ, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று சொன்னதை போல, யார் ஒருவர் சன்மார்க்கத்திற்குள்ளே வருகிறீர்களோ, யார் ஒருவர் பசியாற்றி அடுத்தவருடைய பசிப்பிணியை போக்குகிறீர்களோ, அவர்களை ஜாதகத்தில் இருக்கிற எந்த சனியும் பிடிக்காது என்பதை நீங்கள் மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். பிடிக்காது. நல்லது செஞ்சுட்டு
போவார், கெட்டது செய்ய மாட்டார். உண்மையை சொல்றேன். வள்ளல் பெருமான் அதெல்லாம் தாண்டி நம்மளை கொண்டு போறார். அதெல்லாம் தாண்டி கொண்டு போறார் நம்மள. அந்த நம்பிக்கைகள்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அதை தாண்டி கொண்டு போறார் வள்ளல் பெருமான் நம்மள. இருந்தாலும் நம்ம மரபை பத்தி சொல்றேன். பூசத்திற்கு அதிபதி யார் தெரியுமா? குரு பகவான். குரு பகவான்னா நீங்க பார்த்து நம்ம கொண்டக்கடலை மாலை போடுறீங்க, தட்சிணாமூர்த்தி கிடையாது குரு பகவான். அதுவே தப்பு. பாவம் தட்சிணாமூர்த்தி எங்கேயும் உட்கார்ந்து அந்த ஒரு தூக்கி குரு பகவான் சொல்லி கொண்டக்கடலை மாலை போட்டு அவர் ஐப்பை கூப்பிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ கிரகத்திலே ஒருவராக இருக்கிற வியாழன் குரு வேறு, தட்சிணாமூர்த்தி குரு வேறு. தட்சிணாமூர்த்தி குரு டீச்சர், வியாழன் குரு பிளானட்ஸ். குரு பயிற்சினா யார் பயிற்சி ஆகுது? பிளானட் தான் பயிற்சி ஆகுது. சம்பந்தமே எல்லாமே தட்சிணாமூர்த்தி கொண்டக்கடலை மாலை போறாங்க. ஒரு நாள் எதிரி வந்து அடிக்க போறாரு, அப்பதான் நம்ம மாலை அடங்க போறோம். பாருங்க, வியாழனுடைய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். அப்படின்னா வியாழன் அர்த்தம் எடுத்துக்காதீங்க. குரு பகவான் யாரு? ஞானத்தின் அதிபதி. அப்ப பூச நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்னன்னா அது ஞானத்தின் நட்சத்திரம். பூசம் எதோட நட்சத்திரம்? ஞானத்தினுடைய நட்சத்திரம். நான் இன்னொரு முக்கியமான சிறப்பு சொல்றேன். குரு பகவான் ஞானமா இருக்கலாம். அந்த குரு பகவானுக்கே ஞானத்தை கொடுத்தது யார் தெரியுமா? முருகப்பெருமானா. அந்த முருகப்பெருமான் எப்ப ஞானம் கொடுத்தாரா தெரியுமா? தைப்பூச திருநாளில் குரு பகவானுக்கு முருகன் ஞானத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, நான் ஒண்ணு மேல தைப்பூசம் எடுத்தா இவ்வளவு விஷயம் இந்த தைப்பூசத்துக்கு கிடைக்குது. நான் நிறையவா உன்னோட தைப்பூசத்தை முடிச்சிடறேன். நிறைய பேருக்கு தெரியாத ஒண்ணு, வள்ளல் பெருமானோடு இன்னும் இந்த ஏன் அவர் தைப்பூசத்தை தேர்ந்தெடுத்தாருங்கிற இன்னும் ஒரு சின்ன ரகசியத்தை நான் உடைக்கிறேன். திருமந்திரம் வள்ளல் பெருமானுக்கு பிடித்த நூல். திருமந்திரம் ஒரு பெரிய பேருண்மை நிறைந்த ஒரு ஞான நூல். அந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் 3வது தந்திரம் அட்டமா சித்தி என்கிற தலைப்பில் பரகாய பிரவேசம் என்று தொடங்கக்கூடிய 641வது பாடல். இந்த பாட்டை நிறைய பேர் பார்க்க முடியாது. ஏன்னா மிகைப்பாடல்னு நிறைய பேர் அந்த பாட்டை தூக்கிட்டாங்க. இது வந்து மிகைப்பாடல்னா அவர் எழுதல, வேற யாரும் எழுதிட்டாங்கன்னு நிறைய பாட்டு தூக்கிட்டாங்க. ஆனா இது அவர் எழுதின பாட்டு தான். சுப்பு அண்ணாமலை அவர்களுடைய பதிப்புல இந்த பாட்டு வருது. நல்லா கவனிங்க. இப்பதான் நான் வள்ளலாருக்குள்ள நேரா உள்ள வரேன். தைப்பூசத்தையும் வள்ளலாரையும் ஒண்ணு சேர்க்கிறேன். தைப்பூசத்தையும் வள்ளலார் தேர்ந்தெடுத்தாருங்கிற உண்மையை சொல்றேன். திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுகிறார், ஈரைந்து எல் பூசத்து பூசமத்து ஆயருத்திரன் அப்படின்னு ஒரு வரிய திருமந்திரத்துல திருமூலர் எழுதுறார். நான் திரும்ப படிக்கிறேன். ஈரைந்து எல் பூசமத்து ஆயருத்திரன் அப்படின்னு ஒரு வரிய திருமூலர் எழுதுறார். இப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை வந்தது, கண்டுபிடிச்சீங்களா? பூச மத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பூச மத்தின்னு. பூச மத்தினா என்னங்க மீனிங்னு உரை எழுதும் போது சுப்பு அண்ணாமலை உரை எழுதுகிறார். பூச மத்தி என்றால் புருவ மத்தி என்று உரை எழுதுகிறார். பூச மத்தினா என்ன உரை எழுதுறார்? புருவ மத்தின்னு உரை எழுதுறார். நல்லா கவனிங்க. வள்ளல் பெருமான் ஞான சபையில ஏற்றிய ஜோதி எங்க இருந்த ஜோதி? புருவ மத்தியிலே இருந்த ஜோதி. வள்ளல் பெருமான் எந்த ஜோதியோடு கலந்தார்? புருவ மத்தியிலே எந்த ஜோதி சுடர் விடுகிறதோ அந்த ஜோதியோடு கலந்தார். புருவ மத்தி என்கிற சொல்லை தமிழிலே பூச மத்தி என்று திருமந்திரத்திலே திருமூலர் எழுதியிருக்கிறார் என்றால் நான் நினைக்கிறேன் புருவத்திலே இருக்கிற அருட்பெருஞ்சோதி என்கிற ஜோதியோடு நாம் கலக்க இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்த நாள் தான் பூச நாள் என்பதை நாம் மனதிலே நிலைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் வள்ளல் பெருமான் இந்த நாளில் ஞான சபையிலே விளக்கேற்றினார். இந்த நாளில் தான் அந்த அருட்ஜோதியோடு கலந்தார். எந்த நாளும் கலக்கலாம். ஆனா இந்த பிண்டம் அண்டத்தோடு ஒத்துழைப்பு தரும்போது இன்னும் வேகமாக இறைவனோடு போய் சேரலாம். நான் ரொம்ப அழுத்தி சொல்றேன், கவனிங்க. இந்த பிண்டம் அருட்ஜோதியோடு கலக்கணும்னா இதுக்கு இந்த அண்டமும் உதவி செய்யணும். இந்த அண்டம் என்னை உதவி செய்யணும் என்ன கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் நமக்கு காட்டி கொடுத்து விட்டார். தைப்பூசம் தான் இந்த அண்டம் நமக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தருணம். அதனாலதான் வள்ளல் பெருமான் இந்த நாளை தேர்வு செய்து அந்த ஜோதியை காட்டினார். இந்த நாளை தேர்வு செய்து அந்த ஜோதியில் ஜோதியாக கலந்தார். இப்ப நமக்கெல்லாம் இந்த நாள் எவ்வளவு அற்புதமான ஒரு நாள்னு பார்க்கணும். ஏன் இப்ப நம்ம இந்த சத்சங்கத்தை கேட்கிறோம்? இந்த நாள்ல கேட்கும்போது மற்ற நாள்ல கேட்கறதை விட 1000 மடங்கு பலன். நாளில் நீங்கள் அருட்ஜோதி பூர்வ மத்தியிலே உங்கள் கவனத்தை செலுத்துவது மற்ற நாளில் செலுத்துவதை விட மிக அவசியம். இந்த நாளில் நீங்கள் ஜீவகாருண்யம் செய்வது மற்ற நாளில் செய்வதை விட மிக மிக அவசியம் என்பதை
மனதிலே நிலைத்துக் கொள்ளுங்கள். இந்த பூசம் எவ்வளவு முக்கியம். இந்த ஒரு வரி போதும். பூசமத்தி என்று திருமந்திரத்திலே வரக்கூடியதற்கு புருவமத்தி என்ற பொருள் சொல்வதென்றால் எவ்வளவு பூசமும் புருவமத்தியும் நெருக்கமாக வருது. இந்த சொல்லையே அதுக்கு பயன்படுத்துறாங்க. புருவமத்திங்கிறதுக்கு பூசம்ங்கிற நட்சத்திரத்தை பயன்படுத்துறாங்கன்னா எவ்வளவு நெருக்கமான இந்த சொல் இருக்கும். ஏன்னா வள்ளல் பெருமான் அதை தான் காட்டினார். எல்லாரும் இங்க அடிச்சு குடிச்சு நீங்க பாருங்க, லட்சக்கணக்கான கூட்டம் ஞான சபை. நம்ம போய் பார்க்க முடியாது, அவ்வளவு கூட்டம். ஆனா அது எதுக்காக காட்டினாருங்கிற தாற்பரியத்தை நம்ம உணர்ந்து போய் பார்த்தோமா? சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உள்ள பார்த்தார். உள்ள பார்த்தத வெளியே காமிச்சார். நம்ம என்ன பண்றோம்? வெளியே பார்த்துட்டு வெளியே ஓடி வந்தோம். அதான் செய்யணும். வெளியே பார்த்துட்டு வெளியே ஓடி வந்தோம். நல்லா கவனிங்க. அவர் எப்படி அதை ஏற்றுகிறார் என்பதை, அந்த ஆழமான விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் தெரியும். ஞான சபை போய் பார்த்திருப்பீங்க. ஞான சபையில எப்படி அதை எழுப்புகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் வடக்கு நோக்கி ஜோதியை பார்க்கிற மாதிரி நிற்பீங்க. நின்னீங்கன்னா உங்களுக்கு வலப்பக்கம் சூரியன் உதயமான நேரம், இடப்பக்கம் சந்திரன் இன்னும் மறைய தயாராக இருக்கிற நேரம். நல்லா பாருங்க, இன்னைக்கு அதான் காலையில பார்த்திருக்கோம். நீங்கள் ஜோதியை நேராக வடக்கு நோக்கி பார்க்கும்போது உங்கள் வலது பக்கம் சூரியன் தெரிவார். அப்படின்னா ஒண்ணு இல்ல, வள்ளலார் உரைநடையில் சொல்லுகிறார், வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன். நீங்க போய் இன்னைக்கு போய் நின்று பாருங்க, ஞான சபைக்கு முன்னாடி உங்க வலப்பக்கம் சூரியன் உதயமாக தயாரா இருப்பார், இடப்பக்கம் சந்திரன் மறைய தயாரா இருப்பார். வலப்பக்கம் சூரியனும் இடப்பக்கம் சந்திரனும் தெரிய நடுவிலே பூச நட்சத்திர தன்று ஜோதியை ஏற்றி கற்பூர ஜோதியாக அது எரிவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது இல்ல. வலப்பக்கம் சூரியன் என்றால் உங்கள் வலது கண்ணுக்கும், இடப்பக்கம் சந்திரன் என்றால் உங்கள் இடது கண்ணுக்கும் நடுவிலே இந்த புருவ மத்தியிலே கற்பூர ஜோதியாய் கடவுளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் ஞான சபையிலே இன்றைக்கு அந்த வழிபாடு நடப்பதற்கான சத்திய பேருண்மை. அதை என்னைக்கு பார்க்கணும்? பூசத்தன்னைக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய. ஏன்னா உங்களுக்கு இந்த அண்டம் அதை ஏற்படுத்தி கொடுக்குங்கிற வள்ளலாம். என்னைக்குமே தரிசனம் செய்யணும் தான், முயற்சி செய்யணும் தான். ஆனா இன்னைக்கு நீங்க முயற்சி செஞ்சா, கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய தன்மை இந்த தைப்பூச திருநாளுக்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த தருணத்திலே பார்க்கும்போது, தைப்பூச நட்சத்திரத்தில் வள்ளல் பெருமான் சித்தி அடைந்தது எவ்வளவு பொருத்தமானது என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். இவ்வளவு சிறப்பு தைப்பூசம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சிறப்பு வேற எந்த நாளுக்கு இருக்கான்னு கேட்டா தெரியாது. இந்த பூசத்துக்கு அவ்வளவு சிறப்பு. சரி, அடுத்த முக்கியமான ஒண்ணுக்கு வரும். இந்த தைப்பூச திருநாளில் வள்ளல் பெருமான் என்ன அடைந்தார்? ஜோதி அடைந்தார். அது நம்ம என்ன வார்த்தையில பயன்படுத்துறோம் சரியா தெரியுங்களா? சித்தி அடைந்தார் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஆன்மீக மரபிலே முக்தி அடைந்தார்னு தான் சொல்லிருக்கு, சித்தி அடைந்தார்னு சொல் கிடையாது. முக்தி அடைந்தார்னா என்ன அர்த்தம்? நம்ம சமயத்துல முக்தி தானே உண்டு, சித்தின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. முக்தி தான் அடைவாங்க. வள்ளல் பெருமான் முக்தி அடையல, முக்திக்கு மேலாக இருக்கிற சித்தி அடைகிறார். முக்திக்கும் சித்திக்கும் என்ன வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சமயத்திலே முக்தி என்றால் 4 விதமான நிலைகளை நம் சமயம் நமக்கு சொல்கிறது. அதான் முக்தின்னு சொல்லு. நம்ம இப்ப எல்லாத்தையுமே முக்தி நேரம், செத்து போயிட்டாலே முக்தி நேரம் அப்படிலாம் கிடையாது. செத்து போயிட்டா செத்து போயிட்டா தான். முக்தி வேற, சித்தி வேற, செத்து போறது வேற. செத்து போறது செயற்கை, அது இயற்கை கிடையாது. வள்ளல் பெருமான் சொல்றார், மரணம் செயற்கைன்னு சொல்றார். நம்மால் இயற்கை எழுதினார்னு போஸ்ட் வச்சு ஓட்டுறான் இல்ல, இயற்கை எழுதினார் அப்படின்னு போஸ்ட் போட்டு ஓட்டுறார். வள்ளல் பெருமான் அந்த போஸ்ட் கிழிகிறார், இது இயற்கை இல்லப்பா, இது செயற்கைங்கிறார். முக்தி என்றால் என்ன அப்படின்னா, சமயம் சொல்லுது 4 விதமான முக்தியை ஒரு ஆன்மா அடையலாம்னு சொல்லுது சமயம். 4 விதமான முக்தியை ஒரு ஆன்மா அடையலாம். ஒன்று சாலோகம், இறைவன் இருக்கிற உலகத்துக்கு போகலாம். 2வது சாமீபம், இறைவனுக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்துக்கலாம். 3வது சாரூபம், இறைவனுடைய உருவமாகவே மாறலாம். 4வது சாயுஜம், இறைவனோடு 2 கலக்கலாம். இந்த 4 தான் சமயத்துல இருக்கிற விஷயம். ஆனா இந்த 4வது நிலை பாருங்க, இறைவனோடு 2 கலக்கலாம்னா பாலோட தண்ணியை கலக்கிற மாதிரி. ஒருபோதும் தண்ணி பாலாக போறது இல்லை. நல்லா கவனிக்கணும். பாலோட தண்ணி சேர்த்தீங்கன்னா எல்லாம் பால் தான் சொல்லுவீங்க.
கொதிக்க வச்சா திரும்ப என்ன ஆகும்? தண்ணி ஆவியாகும். பாலோடு தண்ணி சேரலாம், ஆனா தண்ணி தான், பால் தான். சமயத்தை பொறுத்தவரை முக்தி நிலை என்றால் என்ன என்றால் இறைவனோடு இரண்டு அறக்கலத்தல் தான், ஒன்றாய் கலத்தல் இல்ல. ஒன்றாய் கலத்தல்னா வேற மீனிங், இரண்டரை கலத்தல்னா வேற மீனிங். சமயத்திலே இரண்டு அரை கலத்தல் தான், ஒன்றாய் கலத்தல்னு சொல்லல. ஏன்னா ஒன்றாய் கலக்க முடியாது, திரும்ப வந்துருவேன். அப்படி கலந்தா எல்லாரும் திரும்ப வந்துருவாங்க. சாமீபம், சாரூபம், சாயுஜம் போனவங்க திரும்ப பிறக்க வாய்ப்பு இருக்கு, திரும்ப வரலாம், வந்திருக்கிறாங்க. ஆனா வள்ளல் பெருமான் என்ன அடைஞ்சால் தெரியுமா? இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு அடுத்த ஒரு நிலையை வள்ளல் பெருமான் கண்டுபிடித்து போனார். அதுதான் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல். கடவுளுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சு அவன் மயமாவே ஆயிட்டாரு. அது எப்படி ஆயிட்டாரு? உடம்ப போட்டுட்டு உயிரை எடுத்துட்டு போல, உடம்போடவே போயிட்டார். இந்த உடம்போடவே போயிட்டார். நேற்று நான் காரைக்காலில் பேசும்போது சொன்னேன், இது ஒரு வாடகை வீடு. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். வள்ளல் பெருமான் குடும்ப கோஷம் எழுதுவார். அதுல சொல்லுவார், நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், அதுக்கு எனக்கு தினமும் கூலி கொடுக்குறேன், மாச கூலி இல்ல தின கூலி கொடுக்குறேங்கிற. நம்ம நினைக்கலாம் மாசம் தானே வாடகை கட்டணும், தினம் தானே ஏன் வாடகை கட்டணும்னா, ஆமா உங்க இந்த வாடகை வீட்டுக்கு நீங்க டெய்லி 3 முறை வாடகை கட்டணும். காலையில் டிஃபன், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர். இந்த 3 வாடகை கட்டணும். கட்டலன்னா இந்த வாடகை வீடு உங்களை நிம்மதியா இருக்க கூடாது. இந்த வாடகை வீடு உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு ஓனர் யாரும் இல்ல, இந்த வீடே ஓனர் தான். உங்களுக்கு இம்சை பண்ணிட்டே இருக்கும். ஏன் இந்த லைட் போட்டுக்கிற, ஏன் கதவு சாத்தாம போன, ஏன் காரை இங்க பார்க் பண்ணிக்கிற, ஓனர் ஏதாவது குறைச்சி குத்துனே இருப்பாங்கல்ல. நீங்க டெய்லி இந்த 3 டெய்லி இதுக்கு நீங்க என்ன கட்டணும்? வாடகை கட்டணும். கட்டலன்னா இது குறைச்சல் குத்துனே இருக்கும். அதெல்லாம் சொல்றாரு, இது வாடகை வீடுங்கிற. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உண்மையிலேயே இது வாடகை வீடு தான். எல்லாருக்கும் இது உண்மையிலேயே வாடகை வீடு தான். இல்ல சார், எங்க அப்பா 70 லட்சம் ரூபாய் பென்ஷன் பணத்துல ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கிறாரு சார். 3 அடுக்கு மாடி கட்டி நடுவுல பால்கனி வச்சு மரத்திலேயே ஊஞ்சல் செஞ்சு எங்க அப்பா அங்கதான் சார் உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிப்பாரு. எங்க அப்பா போயிட்டாரு, தயவு செஞ்சு அவரை எங்க எடுத்துட்டு போவாதீங்க, அந்த ஊஞ்சல்லையும் படுக்க வைங்கன்னு சொல்லுவானா யாராவது ஒருத்தர். எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அவருக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும் சார், அவர் வீடு சார் இது, தயவு செஞ்சு அவர் எடுத்துட்டு இந்த ஊஞ்சல்லே வைங்க சார் யாராவது சொல்லுவானா? சொல்லுவாங்க. ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயர் சூட்டி சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுத்திட்டு சுடுகாட்டை எடுத்துட்டு போங்க தான் சொல்லுவான். எந்த பிள்ளையாவது பாசம் எவ்வளவு நாளும் பாசம் இருக்கட்டும், இல்லங்க இந்த ஊஞ்சல்லே வைங்க, எங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஊஞ்சல் இதுன்னு சொல்லுவான். சொல்ல மாட்டான். எப்ப சார் எடுத்துட்டு போவீங்கன்னு கேட்பான். அந்த வீடு மட்டும் அவனுக்கு வாடகை இல்லை, இந்த உடம்பும் வாடகை. அதனால வள்ளல் பெருமான் சொல்லுவார், ஏன் ஆன்மாவுக்கு பழைய அனுபவங்கள் இருக்கிறது. இப்ப யோசிப்பேன், இந்த பாட்டு எனக்கு ஏன் புரிஞ்சுது? அப்ப இந்த பாட்டு நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். இப்ப இல்ல, வேற ஏதோ பிறவியில எனக்கு இந்த பழக்கம் வந்து. சில பேர் பாத்திருக்கீங்களா, நம்ம தூண்டுதான் இருப்பான், எல்லாம் பேசுவான். சின்னவன் என்ன இருப்பான், எல்லாம் தெரியும் அவனுக்கு. ஏன் அவன் இப்ப கத்துக்கல, பழைய பிறவியின் ஆன்ம வாசம் அவனுக்கு இன்னும் இருக்குது. அப்ப அவன் ஆன்மா ரொம்ப பழைய ஆன்மான்னு அர்த்தம். அந்த ஆன்மா ரொம்ப பழைய ஆன்மா. சில பேர் 60 வயசு ஆயிப்பாங்க, என்ன சொன்னாலும் புரியாது. ஐயோ கடவுளேன்னு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 60 வயசு ஆயிடுச்சு, ஆனா ஆன்மா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கி இருக்குது. அந்த ஆன்மாவுக்கு இன்னும் அனுபவ அறிவு வரலன்னு அர்த்தம். இந்த அனுபவங்கள் எப்படி வருது அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்றார், நம்ம ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறோம். அந்த வீட்டு வாடகை எல்லாம் காலியாகி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஆள் மாறலாம். ஆனா அந்த வீட்டிலே அவனுக்கு இருந்த எல்லா அனுபவங்களும் இந்த வீட்டுல அப்படியே இருக்குமா இருக்காது. இப்ப இந்த வீட்டுல தண்ணி வந்து முக்கியமான பொருள் எல்லாம் அடைஞ்சு போச்சுன்னா வேற வாடகை வீட்டுல என்ன சொல்லுவாங்க, கீழே எதுவும் வைக்காத, மேல வை, மழை வந்ததுன்னா தண்ணி உள்ள வந்துச்சுன்னா நனைஞ்சிடும். இப்ப இவனுக்கு எப்படி அந்த அறிவு வந்தது? வீடு மாறினாலும் பழைய வீட்டோட அறிவு போல. வள்ளல் பெருமான் சொல்றார், அதனுடைய ஆன்ம வாசம் மாறாது. அதுதான் ரொம்ப அழகா நம்முடைய ஞானிகள் சொல்லுவார்கள். நம்ம வீட்டுல ஒரு பெருங்காய டப்பா இருக்கும். அந்த பெருங்காய டப்பால பெருங்காயமே இருக்காது. ஆனா அந்த டப்பாவுக்கு பெருங்காய டப்பான்னு பேர் வச்சு அதுல காசு வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுல அம்மா சொல்லுவோம், பெருங்காய டப்பால காசு இருக்கும் எடுத்துன்னு வாங்குவாங்க. ஆனா அந்த டப்பால இப்ப பெருங்காயம் இருக்காது. ஆனா அந்த டப்பா ஒரு காலத்துல பெருங்காயம் இருந்தது. அது என்னதான் சோப்பு போட்டு கழுவினாலும், என்னதான் போட்டு தேய்ச்சாலும், அதை மோந்து பாத்தீங்கன்னா அதுல பெருங்காய வாசனை இருக்கும். அது மாதிரி நீங்க என்னதான் இப்ப புது பிறவி எடுத்தாலும் பழைய பிறவியின் பெருங்காய வாசனை நம் மீது இன்னும் அப்படியே இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனாலதான் சார் சில பேர் வல்லுன்னு விழறாங்க. எங்கேயோ நாயா பிறந்திருக்கான், ஏதோ ஒரு தெருவுல சுத்தி இருக்கான்.
சில பேர் பாருங்க இல்லாத வேலை செஞ்சு இங்க நோட்டை விட்டு கெடுப்பான். நிறைய பிறந்திருக்கான்னு அர்த்தம். எல்லாம் பிறவியினுடைய, தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மை அதுதான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பாம்பாயின்னு பாடுறாரு. ஒவ்வொரு உயிராக நீங்க பிறக்கும் போது அதோட அறிவை வாங்கிக்கிறீங்க. அந்த அறிவு உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். அந்த அறிவினுடைய ஆதிக்கம் பெற பெற நமக்கு நம்ம ஒவ்வொரு பிறவியிலும் அந்த அறிவு மேல உங்கும். ஏன் ஒருத்த சின்ன வயசுலயே இவ்வளவு ஞானம் வருதுன்னா, இந்த வயசுல அவனுக்கு வந்த ஞானம் இல்ல, அவன் ஆன்மா பல வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கு பாவம். அதனுடைய ஞானம் அவனுக்கு சின்ன வயசுல அது வருகிறதுன்னா, அதுதான் நம் ஆன்மா. நான் எப்பவுமே உங்களுக்கு அதுதான் சொல்லுவேன், எனக்கு இப்பயே கிடைச்சிருமா, இப்ப கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. அடுத்த பிறவி எடுக்கும்போது நீங்க இந்த அறிவோட போறீங்க, இந்த ஞானத்தோட போறீங்க, இந்த வாசனை பெருங்காய வாசனையோட போறீங்க. அதை விட்டு போறது இல்லைன்னு அர்த்தம். போவாது அந்த வாசனை. வள்ளல் பெருமான் பாருங்க என்ன ஆச்சரியம் அவர்கிட்டனா, எல்லாருக்கும் இது வாடகை வீடு, இதுதானே இது வாடகை வீடு. ஆனால் இந்த உலகத்தில் இந்த வாடகை வீட்டை முதலாக ரிஜிஸ்டர் செய்து சொந்த வீடு ஆக்கி கொண்டவர் வள்ளல் பெருமான் மட்டும்தான். அவர் சொந்த வீடா இல்லைனாரு. எத்தனை பேருக்கு முடியும் அந்த மாதிரி? நம்ம எல்லாரும் இன்னும் வாடகை வீடாதான் வச்சுருக்கிறோம். இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன், அவர் எப்ப இதை சொந்த வீடு ஆக்கிக்கிட்டாரோ அப்பவே இதுக்கு அவர் வாடகை தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டுட்டார். சாப்பிடல. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எளிமையா சொல்றேன் நான், இது ரொம்ப ஆழமான கருத்து. சும்மா எளிய உதாரணம் இல்லை. ஏன் அவருக்கு இது தேவைப்படல, சொந்த வீடு ஆகி போச்சு, வாடகை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஆகி போச்சு. இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன நோக்கம் இருக்கணும் தெரியுமா? நம்ம எல்லாம் வாடகை வீட்டுல இருக்கிறோம். சார் எப்ப ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம்னா, இந்த வாடகை வீடெல்லாம் எப்ப காலி பண்ணணும்னு ஒரு மாசம் முன்னாடி நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த வாடகை வீடு நமக்கு நோட்டீஸே கொடுக்காது. போனதுக்கு அப்புறம் நம்மளை வச்சு நோட்டீஸ் போடுவான், காலி பண்ணுப்பா 1 மாசத்துல 3 மாசத்துலன்னு சொல்லும். இந்த வாடகை வீடு சொல்லாது, திடீர்னு காலி பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் நமக்கு நோட்டீஸ் போடுவாங்களே தவிர நமக்கு அப்படி ஒரு நோட்டீஸ் கிடையாது. நோட்டீஸ் அப்பப்போ வருது, நோய் பிணின்னு வருது, நம்ம அந்த நோட்டீஸ் கீச்சு போட்டு வேலையை பார்ப்போம், அப்போ பார்த்துக்கலாம். இந்த நோட்டீஸை பத்தி கவலைப்படுறதே இல்லை நம்ம இந்த உடம்புக்கு. வள்ளல் பெருமான் அதை கவலைப்பட்டார். அதுதான் அவர் அடைந்த சித்தியினுடைய மேன்மை. இந்த உடம்போடு அடைந்த பேரின்ப வாழ்வு அப்படிங்கிற அந்த பெரிய சித்தி. அது என்ன சித்தி? இறைவன் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் என்கிற சித்தி. இறைவனுடைய நிலை அறிந்து அம்மயமானா என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு அது என்னன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்றாரு ஐயா. அவ்வளவு கோடி அருள் அனுபவங்கள் கிடைக்கும். அதுல ரொம்ப முக்கியமானது என்ன? ஐயாவுக்கு இந்த மாதிரி ஒரு அரியாசனம் போட்டு ஐயாவை உட்கார வச்சு செங்கோல் கொடுத்தார் இறைவன். எதுக்கு செங்கோல் கொடுத்தார்? 5 ஆற்றுகன்னு சொல்லி கொடுத்தார். இந்த 5 படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழில் இருக்குது இல்ல. இது வரைக்கும் இந்த 5 தொழில இறைவனை தான் யாரும் செஞ்சது இல்லை, செய்யக்கூடாது. இறைவன் மட்டும்தான் செய்வார். படைத்தல், காத்தல், அழித்தல் சரி, அது என்ன? மறைத்தல், அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல் சரி, அது என்ன? மறைத்தல், அருளல். மறைத்தலும் இறைவன் தான் செய்யறான். மறைத்தல்னா என்ன? உங்களை அவனை காட்ட விடாம சுத்தல்ல வர்றான்ல, அதான் மறைத்தல். ஏன் சுத்தல்ல வர்றான்? சுத்தல்ல விட்டாதான் நீ திருந்துவ. சுத்தல்ல விட்டாதான் உனக்கு அறிவு வரும். தப்பு செஞ்சு திரும்ப பிறந்து தப்பு செஞ்சதுக்கு திரும்ப அனுபவிக்கும் போதுதான் நான் தப்பு செய்யக்கூடாதுன்னே உனக்கு தோணும். அதுதான் மறைத்தல். அதையும் யார் செய்யறது? கடவுள் தான் செய்யறாரு. அப்படி மறைத்தலுக்குள்ளே போன ஒரு ஆன்மா, அம்மாப்பா நான் தப்புதான்ப்பா செய்யறேன்னு எப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அப்ப அது எதுக்கு நிலைக்கு வரும்? அருளல் நிலைக்கு வரும். கவனிங்க, ஏன் வள்ளல் பெருமானை நம்ம ரொம்ப குருவுக்கு மேல வச்சு கொண்டாடுறோம்? அது குருஸ்தானத்துல மட்டுமே வைக்கல. எல்லாரும் பாடுகிற போது வள்ளல் திருவடி வாழ்க வாழ்கன்னு சொல்றோம், வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கன்னு சொல்றோம். ஏன் அவரை குருவை விட மேல உயர்த்துறேன்னா, மத்த குருவுக்கெல்லாம் குரு ஸ்தானம் தான். என் நாளுக்கு 5 செய்யற ஸ்தானம் வந்துருச்சு. அப்ப அவரும் என்ன மறைக்கலாம், அவரும் எனக்கு அருளலாம் அப்படிங்கிற தன்மைக்கு வள்ளல் பெருமான் வந்துட்டார். அதனால அவரை நாம் பார்க்கிற போது குருவை விட இன்னும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்து நாம் அவரை வழிபடுகிறோம். இப்ப இந்த நாள் தைப்பூச திருநாள், வள்ளல் பெருமான் சித்தி அடைந்த அந்த பேற்றை நாம் எல்லோரும் மனதிலே நினைத்து பார்க்க வேண்டும். ரொம்ப எளிமையா சொன்னோம்னா, நம்ம எல்லாரும் வாடகை வீட்டுல இருக்கிறோம். ஒரு பயம் இருக்கட்டும், எப்ப வேணாலும் வீடு காலி பண்ண சொல்லுவாங்க. இந்த வீடு காலி பண்ணி போகும்போது நம்ம என்னத்தெல்லாம் எடுத்துன்னு போறோம்னு ஒண்ணு இருக்குது. புது வீட்டுக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்துன்னு போறோம்னு ஒண்ணு இருக்குது. எதை எடுத்துன்னு போறீங்க நீங்க தான் முடிவு பண்ணணும். எதை எடுத்துட்டு போறதுன்னா, திருவருட்பாவையும் வள்ளல் பெருமானையும் எடுத்துட்டு போனீங்கன்னா தைரியமா புது வீட்டுக்கு போலாம். திருவருட்பாவையும் வள்ளல் பெருமானையும் எடுத்துட்டு போனா தைரியமா புது வீட்டுக்கு போலாம். இன்னும் ரொம்ப வள்ளல் பெருமானையும் திருவருட்பாவையும் ஆழமா பிடிச்சிக்கிட்டா இந்த வீட்டையே சொந்த வீடாகவும் ஆக்கிக்கலாம். இந்த 2 விஷயங்களை இந்த தைப்பூச நாளிலே
நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை எல்லோரும் கொண்டாடுவது அப்படின்னா எப்படி கொண்டாடணும்? உங்கள் மனதிலே உங்களுக்குள்ளே ஞான சபையை தரிசனம் செய்வது போல இந்த கொண்டாட்டத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்த அருட்ஜோதி அண்ணா ஆலயத்தை மீண்டும் ஒரு முறை பணிந்து எல்லோரும் எல்லாமும் இன்புற்று வாழ வேண்டும், இங்கு யாருக்கும் இல்லாத நிலை வேண்டும் என்று பிரார்த்தித்து, யாரெல்லாம் என்ன வேண்டுதலோடு இருக்கிறீர்களோ அதுவெல்லாம் ஈடேறட்டும், யாருக்கெல்லாம் என்ன கவலைகள் இருக்கிறதோ அதுவெல்லாம் இன்றோடு போகட்டும், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் வள்ளல் பெருமான் வாரி தருவார் என்கிற பிரார்த்தனையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும்